ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 45 நாட்களாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தையும் வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய கிராண்ட் ஃபெஸ்டிவல் ஸ்டேட்டாக மாற்றிருந்த மகா கும்பமேளா இருக்கு இல்லையா, அதன் மூலிமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 7500 கோடி ரூபா அப்படின்றது இன்வெஸ்ட் பண்ணி 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வர்த்தகம் மூலிமா வந்துட்டு நாங்கள் ப்ராஃபிட் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் இருக்கார் இல்லையா, அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது ரொம்ப பெரிய பேசுபொருள் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மகா கும்பமேளா இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு யோகி ஆதித்யநாத் கரெக்டாக கையாளலை. அதனால வந்துட்டு கூட்ட நெரிசல் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா பல உயிர்கள் போயிருக்கு. இன்னும் எத்தனை உயிர்கள் பறி போச்சு அப்படின்றதே வந்துட்டு பார்த்தோம்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த எண்டில் இன்னொரு சைடில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. உயிரிழப்புகள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான சிறப்பு ரயில்கள் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இயக்கப்பட்டு நிறைய பேர் வந்து, அதாவது கிட்டத்தட்ட 66 கோடி பேர் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்திய மக்கள் தொகையில பாதிக்கும் மேல அப்படின்னே சொல்லலாம். அப்படி அந்த 66 கோடி பேர் வந்துட்டு பார்த்தோம் இந்த மகா கும்பமேளா வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான நடவடிக்கைகள் அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா மகா கும்பமேளாவை நாங்கள் கரெக்டாக கையாண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில அரசும் மற்ற எதிர்கட்சிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதை சரியா கையாளலை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அப்படின்றதெல்லாம் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி வெறும் 7500 கோடி ரூபா அப்படின்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 3 லட்சம் கோடி ரூபா ப்ராஃபிட்டை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யோகி ஆதித்யநாத் சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த 45 நாள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 66 கோடி பேர் அப்படின்றவங்க வந்துட்டு வந்ததுனால பார்த்தோம் அப்படின்னா எல்லா துறைகளிலுமே வந்துட்டு அந்த வர்த்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேல்ஸ் இருக்கு இல்லையா, எக்கச்சக்கமா பிச்சுக்கிட்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே குறிப்பா சொன்னோம் அப்படின்னா ஹோட்டல் துறையா இருந்தாலும் சரி, உணவு சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, போக்குவரத்து துறையில மட்டும் வந்துட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி, அதாவது 1.5 லட்சம் கோடி, 1.5 கோடி கிடையாது, 1.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வர்த்தகம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ட்ரெயின் மூலியமா இருந்தாலும் சரி, ஃபிளைட் மூலியமா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் பஸ் மூலியமா இருந்தாலும் சரி, உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா அவங்க மூலியமா இருந்தாலும் சரி. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது மூலியமா மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்றது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஹோட்டல் துறை இருக்கு இல்லையா, வந்தவங்க போனவங்க டீ சாப்பிட்றதுல ஆரம்பிச்சு டிஃபனு லஞ்சு சாப்பாடு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டது இருக்கு இல்லையா, அதன் மூலியமா மட்டும் கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் அப்படின்றது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு வந்துட்டு ஒரு சிலதை சொல்லுவாங்க இல்லையா, டயாப்பர், சானிட்டரி நாப்கின்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த அத்தியாவசிய பொருட்களின் மூலியமா கிட்டத்தட்ட 33,000 கோடி ரூபாய் அப்படின்றது திரட்டப்பட்டிருக்கு. ஆன்மீகம், சுற்றுலா, கோயில் இது சம்பந்தமா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் அப்படின்றத பரட்டி இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா நன்கொடையா மட்டும் கிட்டத்தட்ட 670 கோடி ரூபாய் அப்படின்றது பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பல லட்சாதிபதிகள் ஆரம்பிச்சு நான் சர்வசாதாரண மக்கள், ஹீரோஸாக இருந்தாலும் சரி, ஸோ பல பேர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே போய் வந்துட்டு அந்த பார்ட்டிசிபேட் அப்படின்றது பண்ணதுனால பார்த்தோம் அப்படின்னா 670 கோடி ரூபாய் அப்படின்றது நன்கொடையாக மட்டும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கக்கூடிய டோல்கேட் இருக்கு இல்லையா, ஸோ மகா கும்பமேளா பிரக்யாராஜுக்கு வந்தவங்க மூலியமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 300 கோடி ரூபாய் அளவுக்கு வந்துட்டு அந்த சுங்க கட்டணமாக மட்டும் வசூலிச்சிருக்காங்களாம். இதை தாண்டி இதர வருவாய் அப்படின்ற கணக்கில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 66,000 கோடி ரூபாய் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கூட்டி கழிச்சு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 7,500 கோடி ரூபாயை போட்டு 3 லட்சம் கோடி ரூபாயை எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம 7,000 ரூபாய் ஒரு இடத்துல போடுறோம், 7,500 ரூபாய் ஒரு தட்டை கொடுக்குறோம், அவங்க திருப்பி நமக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு, சாரி கரெக்ட் தான், 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2,93,000 ரூபாய் அப்படின்றது நமக்கு ப்ராஃபிட்டா நிற்கும் இல்லையா. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல மடங்கு ப்ராஃபிட் அப்படின்றத உத்தரப்பிரதேச அரசாங்கம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அட் த சேம் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7,500 கோடி ரூபாய் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கும்பமேளாக்கு மட்டும் வந்துட்டு நாங்கள் செலவு பண்ண கிடையாது, பிரக்யாராஜ் இருக்கு இல்லையா, பிரக்யாராஜனுடைய வளர்ச்சிக்கும் வந்துட்டு நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி இருந்த 1 இல்லை 2 இல்லை 200 சாலைகளை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விரிவுபடுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 12 மேம்பாலங்கள் அப்படின்றத நாங்கள் புதுசாக போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரக்யாராஜ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி இருக்கு இல்லையா,
அது வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப அசுத்தமாக இருந்ததுனால அந்த தண்ணீரை சுத்திகரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் கொட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதான் ஆயிரக்கணக்கான கோடிகள் அப்படின்றது கொட்டப்பட்டிருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரக்யராஜில் இருக்கக்கூடிய நீர் குளிக்கிறதுக்கு ஏற்றது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பார்த்தோம் அப்படின்னா அதிரடியான ஒரு அறிவிப்பு அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாகவும் மாறுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பல விவாதங்களையாக இருந்தாலும் சரி, பல சர்ச்சைகளையாக இருந்தாலும் சரி, இல்லை பல எப்படி சொல்றது பலருடைய பேசு பொருளாக மாறின மகா கும்பமேளா இருக்கு இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட 100-140 வருஷங்கள் கழிச்சு தான் இனிமேல் வரும் அப்படின்றதுனால அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கேயோ வந்து மூல முடுக்கில் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே ஒரே இடத்துல குமிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலியமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு லம்பான அமௌண்ட் அப்படின்றத பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ லாபம் வரும் அப்படின்றது எங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லி யோகி ஆதித்யநாத் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ லாபம் வரக்கூடிய விஷயத்தை வந்துட்டு அவங்க இப்படி தான் கையாளுவாங்களா, முறையான ட்ரெயின் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பல மாநிலங்கள்லேருந்து போனவங்க பார்த்தோம் அப்படின்னா திரும்பி வரதுக்கான வழிகள் அப்படின்றதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த விபத்து இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 30-40 பேர் வந்துட்டு கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கையாளாகாத தனம் அப்படின்றதையும் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அந்த 2 லட்சம் கோடியை வச்சு இறந்து போன அந்த 30-40 பேரை மறுபடியும் கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் அப்படின்றது எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ எந்த ஃபெஸ்டிவல் நடந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா கூட்ட நெரிசலில் உயிரிழப்புகள் அப்படின்றது ஏற்படுறது வந்துட்டு எல்லா இடங்கள்லையுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ உயிரிழப்புகள் நடந்ததை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மெத்தனமாக பேசலை. பட் அந்த உயிரிழப்புகளை காரணம் காட்டி பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டை எதிர்கட்சிகள் எல்லாம் முடக்க பார்க்குறாங்க, இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் வெளியில் தெரிஞ்சிடாமல் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றதும் வைக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். வழக்கம் போல இந்த விஷயம் அரசியல் ஆக்கப்பட்டாலும் பட் உத்தரப்பிரதேசம் இந்த மகா கும்பமேளாவை சரியாக பயன்படுத்தி கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி ரூபாயை சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் பாராட்டுதா சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? மகா கும்பமேளாவில் கிட்டத்தட்ட 2,93,000 கோடி சம்பாதிச்ச உத்தரப்பிரதேசத்தை பற்றின உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தர பை பை.